Hello everyone, welcome to exception handling session in Python. I assume that you have all the basic fundamental knowledge in Python and you're well enough to write a good logic. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு லாஜிக்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம் பட் நடுவில் இருக்கிற எரர்ஸ் அண்ட் எக்ஸெப்ஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ வந்துட்டு நம்ம எதுக்கு ப்ரோக்ராம் எழுதுறோம், நம்ம வந்து ஒரு மேனுவலான டாஸ்கை வந்துட்டு நம்ம ஆட்டோமேட் பண்றோம். இப்போ வந்துட்டு நம்ம ஒரே விஷயத்த வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து நம்ம அவைலபிள் ஆக்கணும்னா அது ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணி எல்லாருக்குமே அவைலபிளா இருக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு எல்லாருக்கும் தனித்தனி ஆப்ஜெக்ட்ஸை வந்து அசைன் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் எழுதுறோம். அண்ட் இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு பிளேஸ்ல இருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணி வெப் ஸ்கிராப்பிங்லாம் பண்ணி மாடிஃபை பண்ணி இல்லைன்னா அதுல வந்துட்டு நம்ம நிறைய மார்ஃபிங் இல்லைன்னா அனானிமைசிங் அதெல்லாம் பண்றோம். அதுக்கப்புறமா அதை வேற ஒரு இடத்துல லோட் பண்றோம். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வந்து எழுதி நம்ம கம்ப்யூட்டரையே அதை பண்ண வைக்கிறோம். நம்ம வந்து அதுல இன்டர்ஃபியரே ஆகாம. ஸோ நம்ம மைண்ட்ல இருக்கிற லாஜிக்கா வந்துட்டு கம்ப்யூட்டருக்கு புரிய வச்சு எந்தெந்த டைம்ல என்ன பண்ணணும்ன்ற டெசிஷன் மேக்கிங், எவ்வளோ டைம்ஸ் பண்ணணும்ன்ற லூப்பிங் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஃபீட் பண்ணி வைக்கிறோம். ஸோ இப்போ நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கும் ஒரு சின்டாக்ஸ் இருக்கும். அந்த சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம மைண்ட்ல இருக்கிற லாஜிக்கை வந்து நம்மளோட பைத்தான் இன்டர்பிரேட்டருக்கு புரிய வைக்கணும். புரிய வச்சு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு என்ன வேணுமோ அதை வந்துட்டு அது நமக்கு பண்ணி தர வைக்கணும். அதுதான் நம்ம ஒரு ஃபுல் ப்ரோக்ராம் ஃப்ளோ இருக்கும். இப்போ நம்மளோட ப்ரோக்ராம் ஃப்ளோல வந்துட்டு எரர்ஸ் நடக்கும். எரர்ஸ் எப்படி இருக்கும்னா கம்பைல் டைம் எரர்ஸும் நடக்கலாம், ரன் டைம் எரர்ஸும் நடக்கலாம். கம்பைல் டைம் எரர்ஸ்னா மோஸ்ட் ஆஃப் தி சின்டாக்ஸ் எரர்ஸ் தான் கம்பைல் டைம் எரர்ஸ். இப்போ பைத்தான்ல சின்டாக்ஸ் பெரிய டஃப் எதுவும் இருக்காது, எல்லாமே வந்து செம ஈஸி. இப்போ வந்து ஒரு நார்மல் இங்கிலீஷ் மாதிரி தான் இருக்கும். அதுல வந்துட்டு நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்னா டெஃப் கீவேர்டு இருக்கணும், ஃபங்க்ஷன் நேம் இருக்கணும், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ் இருக்கணும், அதுக்குள்ள பேராமீட்டர்ஸ் இருந்தா இருக்கணும், எண்ட் பண்ணும்போது காலன் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே வந்துட்டு 2 ஸ்பேசஸ் அந்த இன்டென்டேஷன் வச்சீங்கன்னா 2 ஸ்பேசஸ் த்ரூ அவுட் இருக்கணும், 3 ஸ்பேசஸ்னா 3 ஸ்பேசஸ் இருக்கணும். ஸோ அந்த இன்டென்டேஷனை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரியான சின்டாக்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி சின்டாக்ஸ் எரர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது ஃபிக்ஸ் ஆனா மட்டும்தான் உங்களோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகவே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அதெல்லாம் நம்ம போகணும். ஸோ கம்பைல் டைம் எரர்ஸை நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணி பைத்தான் இன்டர்பிரேட்டருக்கு புரிய வச்சுட்டோம்னா அதுக்கப்புறமா ரன் டைம் எரர்ஸ் எப்போ வேணாலும் வரலாம், எங்க வேணாலும் வரலாம், அது நமக்கே தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் அ ப்ரோக்ராமர் நம்மளே ஆன்டிசிபேட் பண்ணலாம். இப்போ ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு வரோம், அதுல நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஒரு ஐட்டமும் ஒரு மாதிரி இருக்கும். சில ஐட்டம்ஸ் வந்துட்டு நம்மளோட லாஜிக், நம்ம எழுதி வச்ச லாஜிக்கு செட் ஆகும், சில ஐட்டம்ஸ் வந்து அந்த லாஜிக்கு செட் ஆகாது. அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் மட்டும் வந்துட்டு நம்மளோட ஃபுல் ப்ரோக்ராமையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கு தனியா ஒரு பிளாக் வேணும். தனியா ஒரு எக்ஸப்ட் பிளாக்ல போயிட்டு அந்த செட் ஆகாத ஐட்டம்ஸ்க்கு வந்துட்டு வேற ஒரு லாஜிக் நான் வச்சுக்கிறேன். அந்த மாதிரி ப்ரோக்ராம்ல எரரை வந்துட்டு எக்ஸெப்ஷன் தான் வச்சு ஹேண்டில் பண்ணணும். அந்த மாதிரியான சினாரியோஸ்க்காக தான் இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ன்ற கான்செப்ட் வந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு கிளியரா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து ஃபெச் பண்றோம். அதுல வந்துட்டு 5 ஐட்டம்ஸ் இருக்கும், 6 ஐட்டம்ஸ் இருக்கும், 7 ஐட்டம்ஸ் இருக்கும். நம்ம ஸ்டாண்டர்டா வந்து ஒரு 8th ஐட்டம் மட்டும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அந்த 8th ஐட்டம் வந்துட்டு எல்லா லிஸ்ட்லயுமே இருக்காது. இப்போ ஒரு 100 லிஸ்ட் இருக்கு, அதுல வந்து ஒரு 75 லிஸ்ட்ல மட்டும்தான் 8th ஐட்டம் இருக்கு. மீதி 25 லிஸ்ட்லயும் 8th ஐட்டமே இல்ல. அப்போ இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு ஒரு எக்ஸெப்ஷன் நடந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லிஸ்ட் ஐட்ரேட் பண்ணிட்டே வரும்போது ஒரு 76th எலிமெண்ட்ல வந்துட்டு நமக்கு பிரச்சனை வருது. ஏன்னா அதுல வந்து 8th எலிமெண்டே கிடையாது. அதனால அந்த 76th லிஸ்ட்ல பிரச்சனை வரும்போது உங்க ப்ரோக்ராம் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். சோ நீங்க வந்து அங்க எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கே பண்ணல. இன்கேஸ் நீங்க அந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணிருந்தீங்கன்னா ஓகே, அந்த 76th எலிமெண்ட் எடுத்து எக்ஸப்ட் பிளாக்ல போயிடும், அங்க இருக்கிற லாஜிக் அது பெர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் 77th எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபுல் ப்ரோக்ராமும் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ப்ரோக்ராம் ஃப்ளோக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம நம்ம வந்துட்டு எல்லா எக்ஸெப்ஷன்ஸ்லயும் ஹேண்டில் பண்ணிருப்போம். சோ இப்போ உங்களுக்கு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும். எந்த மாதிரியான சினாரியோஸ்ல நம்ம அதை யூஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போ நம்ம கோடுக்குள்ள போலாம். நான் வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்றேன், டீபக் மோட்ல ரன் பண்றேன். இப்போ வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒரு கோட் நான் வந்துட்டு எழுத போறேன்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சின்டாக்ஸ் எரர்ஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ல பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ a is equal to 5 print a அப்படின்னு எழுதுறீங்க. இது வந்துட்டு ஒரு சின்டாக்ஸ் எரர். பிரிண்ட்க்கு ஓபன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்ஸ் இருக்கணும் ஆஃப்டர் பைத்தான் வெர்ஷன் 3. சோ இதை நீங்க இப்ப ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா எரர் வரும். சின்டாக்ஸ் எரர் வந்திருக்கு. சோ டிட் யூ மீன் print a அப்படின்னு அதுவே சொல்லுது. சோ நீங்க போய் டக்குன்னு print a ன்னு சொல்லிட்டு அதை கரெக்ட் பண்ணுவீங்க. ஆனா அதை நான் வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க ஏதாச்சும் ட்ரை பண்ணீங்கன்னா சொல்லிட்டு இது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பண்றேன் எக்ஸெப்ட்னு போட்டுட்டு பாஸ். இது வந்து ஒரு குளோபல் வே ஆஃப் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். எந்த எக்ஸெப்ஷன் இருந்தாலும் அதை பாஸ் பண்ணி விட்டுரு, என் ப்ரோக்ராமை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு. ஆனா அது சின்டாக்ஸ் எரர்ஸ்க்கு வந்துட்டு அது ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுக்கு மறுபடியும் அதே எரர் தான் வரும். சோ உங்களோட கம்பைல் டைம் எரர்ஸ் எல்லாம் நீங்க தான் ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணணும். உங்க ப்ரோக்ராம் கிரீனா இருக்கு, இப்ப எந்த எரர்ஸும் இல்லைனா நீங்க வந்துட்டு ரன் டைம்க்கே போக முடியும். உங்களோட பைத்தான் இன்டர்பிரேட்டர் இப்பதான் உங்களோட கோடையே ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மலா ஒரு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பாக்குறேன். ஒரு வேல்யூ எரர் வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். இப்போ அதே ஏல வந்துட்டு நான் ஒரு ஹலோ வேர்ல்ட் வச்சிருக்கேன். பில வந்துட்டு ஒரு நம்பரை வந்து ஸ்ட்ரிங்கா வச்சிருக்கேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த b வந்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்றேன். நெக்ஸ்ட் இல்ல ஃபர்ஸ்ட் இந்த a வை இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்றேன். நெக்ஸ்ட் இந்த b வந்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்றேன். சோ இப்போ எனக்கு சின்டாக்ஸ் எரர் இருக்கு, ஏன்னா பிரிண்ட்க்கு நான் பிராக்கெட் யூஸ் பண்ணனும். இப்போ என்னோட கோட் வந்து கிரீனா இருக்கு, எந்த சின்டாக்ஸ் எரர்ஸும் இல்ல. ஆனாலும் இந்த கோட் வந்துட்டு எனக்கு ஒர்க் ஆகாது. இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எனக்கு இங்க எக்ஸெப்ஷன் ஹஸ் அக்கர்ட் வேல்யூ எரர்னு வந்திருக்கு. சோ இந்த b வந்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணும்போது ஈஸியா 2 வந்து இன்டிஜரா கன்வெர்ட் ஆயிடும். பட் ஹலோ வேர்ல்டுன்றது வந்து இன்வாலிட் லிட்ரல் ஃபார் இன்டிஜர் வித் பேஸ் 10. இந்த வேல்யூ எரர் வந்துட்டு நமக்கு எக்ஸெப்ஷன் வந்து அக்கர் ஆகிருக்கு. சோ இதை நம்ம ஹேண்டில் பண்ணணும். இப்போ இது வேல்யூ எரர்னு நமக்கு தெரியும். சோ v நான் டைப் பண்ணாலே எனக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து அது என்ன எரர் அப்படின்னு எனக்கு கொடுத்துருது. சோ இந்த எக்ஸெப்ட் பிளாக்ல நான் போயிட்டு எக்ஸெப்ஷன் காட் வேல்யூ எரர் அப்படின்னு போட்டுறேன். இப்போ இதை ரன் பண்றேன். இப்போ என்னோட எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். இப்போ வந்துட்டு இந்த இன்டிஜர் இந்த ஏன்ற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணும்போது அது வந்து ஒர்க் அவுட் ஆகாம நமக்கு எக்ஸெப்ஷன் வரும். ஆனா அந்த எக்ஸெப்ஷனை நம்ம இங்க கேட்ச் பண்ணிட்டோம். சோ கேட்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எக்ஸெப்ட் பிளாக்ல நீங்க என்ன வேணுமோ உங்களோட ஒர்க் அவுட் ஆகாத கேசஸ்ல என்ன வேணுமோ அந்த லாஜிக் எல்லாம் நீங்க இந்த எக்ஸெப்ட் பிளாக்குள்ள வச்சுக்கலாம். சோ எக்ஸெப்ஷன் காட் வேல்யூ எரர்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். சோ அது பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இருக்கிற இன்டிஜர் ஆஃப் b இதுவும் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. 2 வந்து ஈஸியா இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணி அது நமக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. சோ இப்போ நம்ம இந்த வேல்யூ எரரை வந்துட்டு ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ணிருக்கோம். இப்போ இதே மாதிரி நான் வேற ஒரு சினாரியோ சொல்றேன். இப்போ இதே ஏல வந்துட்டு நான் போயிட்டு 1/0 அப்படின்னு பண்றேன். பண்ணிட்டு print a கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை நான் இப்ப ரன் பண்றேன். இப்போ எனக்கு அகைன் எக்ஸெப்ஷன் ஹஸ் அக்கர்ட். 0 டிவிஷன் எரர்ன்ற எக்ஸெப்ஷன் வந்து அக்கர் ஆயிருக்கு. இப்போ இதை நான் ஹேண்டில் பண்றதுக்கு ட்ரை இப்போ எனக்கு 0 டிவிஷன் தெரியும். சோ z பிரஸ் பண்ணாலே எனக்கு வந்துரும். எக்ஸெப்ஷன் காட் 0 டிவிஷன் எரர் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ வந்துட்டு இங்க 0 டிவிஷன் எரர் இருந்தாலும் அது வந்துட்டு நமக்கு மறுபடியும் எக்ஸெப்ஷன் வந்து அக்கர் ஆகுது. ஏன்னா வந்துட்டு இந்த a is equal to 1/0 ட்ரை பிளாக்ல போடாம பிரிண்ட் ஆஃப் a வந்து ட்ரை பிளாக்ல போட்டிருக்கேன்.
சோ என்னோட ப்ராப்ளம் இங்கேயே இருக்கு. Name A is not defined. Okay. இது வந்து ஸ்கோப்பிங். இந்த ட்ரை பிளாக் குள்ள இருக்கிற ஏவை வந்துட்டு நான் வெளியே எடுத்துட்டு வந்து ஆக்சஸ் பண்றேன். சோ வெளியே நான் வந்து சும்மா ஏக்கு வந்து 5 ஒரு வேல்யூ வைக்கிறேன். ட்ரை பிளாக் குள்ள ஏவை வந்து நான் 1/0 இன்ஃபினிட்டி சம் 0 டிவிஷன் வேல்யூ நான் அசைன் பண்றேன். இப்போ இதை நான் ரன் பண்றேன்னா எக்ஸெப்ஷன் காட் 0 டிவிஷன் எரர்னு வருது. அண்ட் வெளியே இருக்கிற ஏயோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாம 5ன்னு உங்களுக்கு வந்துருது. சோ இப்போ இந்த 0 டிவிஷன் எரரை வந்துட்டு நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் வருது. இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் வருது, வேல்யூ எக்ஸெப்ஷன், வேல்யூ எரர் வருது, 0 டிவிஷன் எரர் வருது. எனக்கு எல்லா எக்ஸெப்ஷனும் என்னென்னு தெரியாது. என் ப்ரோக்ராம்ல ஏதோ ஒரு எக்ஸெப்ஷன் வரும், அன்னோன் எக்ஸெப்ஷனை கூட நான் கேப்சர் பண்ணணும். அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு நீங்க இந்த சிஸ் அப்படின்றத வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிட்டு இப்ப நான் வந்துட்டு ஒரு மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறேன். இந்த மெயின் ஃபங்க்ஷனை என்னோட லாஜிக் வச்சுக்கிறேன். இப்ப நான் என்னோட மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இதுல உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அண்ட் ஃபங்க்ஷன் கால் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இங்க வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷன்ல நீங்க உங்களோட கோடை வந்துட்டு நீங்க எழுதிக்கலாம். இப்போ என்னோட கோட்ல நான் என்ன எழுத போறேன்னா, நான் ஒரு எக்ஸெப்ஷனை வந்துட்டு இப்போ நம்ம பார்த்த 2 எக்ஸெப்ஷன்ல ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். a is equal to hello. Right? Print of integer of a. அதுக்கப்புறம் இங்க வந்து எக்ஸெப்ட் பண்றோம். எக்ஸெப்ட்ல வந்துட்டு அன்னோன் எக்ஸெப்ஷனை நம்ம இப்ப வந்து கேஷ் பண்ண போறோம். அது என்னன்னு நமக்கு தெரியாது. சோ நம்ம கன்காட்டினேட் பண்ணும்போது அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த சிஸ்ல இருந்து அந்த எக்ஸெப்ஷன் இன்ஃபோவை நம்ம எடுக்கிறோம். sys.exe போட்டாலே உங்களுக்கு எக்ஸெப்ஷன் இன்ஃபோன்ற ஃபங்க்ஷன் வந்துடும். ஸோ அந்த ஃபங்க்ஷனை நீங்க கால் பண்றீங்க. இப்போ வந்துட்டு கண்டிப்பா ஒரு எக்ஸெப்ஷன் நடக்கும் அண்ட் இந்த எக்ஸெப்ட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு அன்னோன் எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு அது ஒரு வேல்யூ எரர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸெப்ஷன்ல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வருது. சோ அது வந்துட்டு என்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு வளவலன்னு வேணாம்னா நீங்க அந்த 1ன்னு போட்டா போதும். உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாக்டா என்ன இன்ஃபர்மேஷனோ அது மட்டும் வந்துடும். அன்னோன் எக்ஸெப்ஷன் கொஞ்சம் நீட்னஸ்க்காக இந்த ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு அன்னோன் எக்ஸெப்ஷன் invalid literal for integer with base 10 hello அப்படின்னு வந்திருக்கு. சோ இது வந்துட்டு நான் அன்னோன் எக்ஸெப்ஷனை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்றேன், அந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கிறேன். இப்போ இன்னொரு ஒரு சினாரியோ இருக்கு. நான் இந்த இம்போர்ட் சிஸ்லாம் யூஸ் பண்ணல, ஆனாலும் நான் வந்துட்டு இந்த அன்னோன் எக்ஸெப்ஷன் வந்து என்னன்னு எனக்கு தெரியணும்னா இங்கே நீங்க வந்து ஜெனரலா எக்ஸெப்ஷன் அப்படின்னு இருக்கும். அதை வந்துட்டு ஈன்ற ஆப்ஜெக்ட்ல நீங்க வாங்கிட்டு அதை நீங்க str of e அப்படின்னு பிரிண்ட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு இதே மாதிரி தான் எக்ஸிக்யூட் ஆகும். சேம் அவுட்புட் உங்களுக்கு வருது. சோ திஸ் இஸ் another way of approaching this. இதே நீங்க வந்துட்டு நீங்களே ஒரு எக்ஸெப்ஷனை டிஃபைன் பண்ணணும், யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு நான் ஒரு சினாரியோ வைக்கிறேன். எனக்கு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, செக் லென்த் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுல நான் ஒரு அரேவை வாங்கிக்கிறேன். அந்த அரேல வந்துட்டு எனக்கு எப்பவுமே அந்த லென்த் ஆஃப் அரே வந்துட்டு less than or equal to 4 தான் இருக்கணும். அப்பனா என்னோட லாஜிக் வந்து பர்ஃபெக்டா இருக்கு.
இப்போ அது 4 விட அதிகமாச்சுன்னா நான் வந்து ஒரு எக்ஸெப்ஷன் ரேஸ் பண்ணணும். அப்படின்னா நானே வந்துட்டு ரேஸ் ஏதாச்சும் ஒரு எரர், வேல்யூ எரரோ டைப் எரரோ சம்திங் நானே வந்து டிஃபைன் பண்றேன். ரேஸ் டைப் எரர் அப்படின்னு சொல்லிட்டு expected 4 elements but got எவ்வளவு elements இருக்கோ length of that array, that many elements அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டைப் எரர் நம்மளே யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இங்க வந்துட்டு a is equal to hello print hello அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணலாம். நம்ம வந்துட்டு ஒரு a is equal to ஒரு வேல்யூ வச்சுக்கலாம். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள ஏக்கு வந்துட்டு ஒரு 1 2 3 4 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கணும்னா கரெக்டா 4 எலிமெண்ட்ஸ் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ஏவை வந்து நம்ம செக் லென்த்துக்கு பாஸ் பண்ணலாம். செக் லென்த்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். அதுக்குள்ள ஏவை வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணலாம். 4 எலிமெண்ட்ஸ் கரெக்டா இருக்கு, எதுவுமே பிரச்சனை இல்லாம நமக்கு பெர்ஃபெக்ட்னு வந்துடும். பெர்ஃபெக்ட்னு வந்துருச்சு. இப்போ நான் வந்துட்டு இங்க 5 எலிமெண்ட்ஸ் பாஸ் பண்றேன். 5 எலிமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும்போது இப்போ இது பிரச்சனை பண்ணி அன்னோன் எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு நம்மளே டிஃபைன் பண்ணிருக்கிற எக்ஸெப்ஷன் கூட இது கேப்சர் பண்ணிடுச்சு. கேப்சர் பண்ணி நாம என்ன அவுட்புட் டைப் பண்ணிருக்கோமோ அந்த அவுட்புட்டும் வருது. எக்ஸ்பெக்டட் 4 எலிமெண்ட் பட் காட் 5 எலிமெண்ட்ஸ். இங்க வந்து ஸ்பேசஸ் எல்லாம் வேணும்னா நம்ம இங்க ஸ்பேஸ் எல்லாம் விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி வேணாம், எனக்கு வந்து அந்த ஃபுல் இன்ஃபர்மேஷனும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அந்த சிஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் சிஸ் str of sys.exeinfo. இதுலயும் நீங்க வந்துட்டு உங்க எக்ஸெப்ஷன் நீங்களே டிஃபைன் பண்ணிருக்கிற எக்ஸெப்ஷனோட ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நீங்க பாத்துக்கலாம். இந்த கிளாஸ் டைப் எரர் இந்த மாதிரி நீங்க பாத்துக்கலாம். இதுல வந்துட்டு உங்களுக்கு இது மட்டும் வேணும், மேட்டர் மட்டும் வேணும்னா 1 அப்படின்னு போட்டுக்கலாம். சோ இப்போ வந்து எப்படி வேரியஸ் வேஸ் ஆஃப் டூயிங் பிளேயிங் வித் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுல வந்து ட்ரை எக்ஸெப்ட் பிளாக் இருக்கிற மாதிரி ஃபைனலின்னு ஒரு பிளாக் இருக்கு. அது மோஸ்ட்லி வந்துட்டு அது ஒரு கிளீன் அப் பர்பஸ்க்காக. இப்போ நீங்க ஒரு ஃபைல ஓபன் பண்ணி சம்திங் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஃபைல நீங்க ஃபைனலா க்ளோஸ் பண்ணணும் கண்டிப்பா. சோ இப்போ ட்ரை எக்ஸிக்யூட் ஆனாலும் சரி, எக்ஸெப்ட் எக்ஸிக்யூட் ஆனாலும் சரி, ஃபைனலில என்ன இருக்கோ அது எப்பவுமே எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? சோ இந்த ஃபைனலில வந்துட்டு நமக்கு எப்பவுமே தேவையான லாஜிக் வந்துட்டு நம்ம இந்த ஃபைனலில வச்சுக்கலாம். அது வந்து எக்ஸெப்ஷன் நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி, நீங்க 5 எலிமெண்ட்ஸ் கொடுத்தாலும் சரி 4 எலிமெண்ட்ஸ் கொடுத்தாலும் சரி, ஃபைனலி பிளாக்ல என்ன இருக்கோ அது எப்பவுமே எக்ஸிக்யூட் ஆகும். சோ இது வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பர்ஃபெக்டா இருந்தாலும் உங்களோட ஃபைனலி பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். So this is something which I need to share with you all regarding the exception handling. I think now you are familiar with exception handling. Thank you for your time. Happy Python learning. Bye bye.